ஃபஜ்ர் தொழுகையில் ஓதப்படக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனங்கள் நாளை மறுமையிலே உங்களுக்கு சாட்சி கூறப்படுவதாக இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நாளை மறுமை நாள்ல தன்னந்தனியாக தான் நாம நிற்க வேண்டியிருக்கும். யாரும் வந்து உதவ முடியாது. வக்கீலை கூட்டு வந்து வாதாட முடியுமா? தாய் தந்தையை கூப்பிட்டு ஹெல்ப் கேட்க முடியுமா? நண்பர்களை கூப்பிட்டு உதவி கேட்க முடியுமா? யாருக்கும் உதவ முடியாது. அந்த நாளில் தனியாகத்தான் நிற்கணும். நாம செய்த அமல்கள் தான் நமக்கு சாட்சி சொல்லும். அதுல ரசூல் அல்லாஹ் சொல்றான், ஃபஜ்ர் தொழுகையில் நீங்கள் ஓதுகிறீர்களே குர்ஆனுடைய வசனம், அது உங்களுக்கு சாட்சி பகரக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றானா. இந்த ஒரு பாக்கியத்தை நம்மில் எத்தனை பேர் தொலைத்து கொண்டிருக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, குறிப்பாக பெண்கள் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையில கவனமா இருக்கணும். கதிரவன் தான் கடல் கிழித்து கதிரவன் தான் உதிக்கும் முன்னாலே உடல் குளித்து உழவும்